We have to invest in future. உரிமைகளை ஒன்றிய அரசு நசுக்க பார்க்குறாங்க. The whole cadre feels that ஒவ்வொரு தனிநபர் நலன்களிலும் அக்கறை செலுத்தக்கூடிய என்ன கேட்குறாங்க, நீங்கள் அவங்கள விமர்சிச்சீங்க, இப்போ அவங்க கூட இருக்கீங்க. சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கவங்க எச் ராஜா பிஜேபி ஏதோ அள்ளி கொடுத்துருந்தாங்கப்பா, இலவசமாக மாதம் 1000 ரூபா கொடுத்தோம் கிடையாது. ஒரு முறை முன்னேறிய பாதை பின்னால் திரும்பி தெரியாது. பல லட்சங்கள் செலவழித்து செய்கிற மருத்துவங்கள் வந்து நீங்க இலவசம்னு ஏளனமா பேசுறது பெனிஃபிட்டான ஒரு டேர்மா மட்டும் இல்லாம பினான்சியலை பொறுப்பற்றதல்ல. ரொம்ப கஷ்டம் இதை அழிக்கிறது. இந்திய ஜனநாயகத்தை இன்னும் யாரா பாதுகாக்க முடியும்? இந்த மண் எப்பவும் போராடிட்டே தான் இருந்திருக்கிறது. சுயமரியாதைக்காக போராடியது, சமத்துவத்துக்காக போராடியது, சமூக நீதிக்காக போராடியது, சுயாட்சிக்காக போராடியது. இந்த தருணத்தில் ஒரு இளைஞர் முன் வந்தார். மக்களுக்காக, மண்ணுக்காக, மொழிக்காக மாற்றத்தை உருவாக்க விரும்பிய ஒரு இளைஞர். அரசு ஜனநாயகத்தையே நிறுத்தி எதிர்ப்பின் குரலை மௌனமாக்கிய எமர்ஜென்சி காலத்தில் மிசா சட்டத்தின் கீழ் அவர் சிறைக்குள் தள்ளப்பட்டார். ஆனால் பிளாக் 9 அமைதியில் அந்த இளம் 20 வயது ஸ்டாலின் உடைக்கப்படவில்லை, வடிக்கப்பட்டார். அன்று முதல் படிப்படியாய் படிப்படியாய் மக்களுக்காய் உழைத்தார். இந்த மண்ணுக்காய் வியர்த்தார். 50 வருடங்கள் பொறுமை, விடாமுயற்சி, அனுபவம். இறுதியாக மக்கள் அவரை அழைத்தனர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இவரை புரிந்து கொள்ள இவரின் கருத்தியலை புரிந்து கொள்ள வேண்டும். இவரின் கருத்தியல் திராவிட மாடல். இது எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை அடைய எடுக்கிற சின்ன சின்ன படிகள். இது வெறும் நிகழ்வல்ல, ஒரு தொடர்ச்சி, ஒரு நடைமுறை, ஒரு பயணம். டிராவிடியன் மாடல் என்பது சமத்துவம் என்கிற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. நீ என்ன சொல்லி ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாது, தெருவுக்குள்ள வரக்கூடாது, கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னியோ அத்தனையும் உடைச்சதுக்கு பேர் தான் திராவிடம். படிக்க வழி இல்லாமல் இருந்த என் தோழன், என் தம்பி, என் மகன் இன்று படிக்கிறான். ஆனால் இன்று நாம் வாழும் வாழ்க்கை இன்னும் நேற்று இருந்ததை விட சிறப்பாக இருக்கிறது. அதுதான் இப்போ எல்லா சமூகமும் படிக்க முடியும், எல்லாருக்குமான கல்வி வாய்ப்பு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி கல்வி கட்டமைப்பும் இருக்கும். அந்த சூழலை உருவாக்கி இருக்கிறோம்ல, இதுதான் எல்லாருக்கும் எல்லாம். அனைத்து பாகுபாடுகளையும் களைந்து எல்லா தரப்பு மக்களும் சமமான வாய்ப்புகளை பெறவும் வளர்ச்சியை பெறவும் இந்த அரசு திராவிட முன்மாதிரி அரசு என்று பிரகடனம் செய்திருக்கிறார். பெனிஃபிட்டான ஒரு டேர்மா மட்டும் இல்லாம கருத்தியல் ரீதியான ஒரு சொல் இது. அந்த சொல்லை நாங்கெல்லாம் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம், திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா அதுக்கான கட்ஸ் வந்து சிஎம் கிட்ட இருந்து வருது. இதோட அடிப்படை லாஜிக் எளிமையானது. நம்ம வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள், ஒதுக்கீடுகள் எந்த பிரிவு மக்களை விட்டுடுச்சுன்னு பார்த்து அதை சரி செஞ்சிடணும். இதுதான் தொடர்ச்சி, இதுதான் நிஜ சமூக நீதியின் தன்மை. ஒரு முறை முன்னேறிய பாதை பின்னால் திரும்பி தெரியாது. ஆட்சி காலத்தில் அவர் வந்து பல திட்டங்கள் தீட்டியிருக்கிறாரு. ஆனால் அதனுடைய அடிப்படை தீம் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், மனித நேயம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை நேரத்தில் சிற்றுண்டி வழங்கப்படும். எங்க அம்மா சொல்றாங்க ஸ்கூல்ல டிஃபன் போட்டதுல இருந்து நான் அதுக்காகவே படிக்க வரேன்னு. நாங்க காலையில சாப்பிட்டு முடிச்சு இப்ப விளையாடிட்டு இருக்கோம். விளையாடி முடிச்சு படிக்க போவோம். இந்த காலை உணவு தான் மூளைக்கு உண்டான
ஒரு ஃபியூவல், எரிபொருள். ஸோ இது எல்லாமே எதிர்காலத்துக்காக நம்ம போடுற ஒரு பயிர். முன்னெல்லாம் நடந்தே போகணும், இல்லைன்னா விட்டுடணும், இல்லைன்னா வண்டியில் போகணும். வண்டியில் போனால் செலவு தானேங்க. ஆனால் இந்த கட்டணமில்லா பேருந்து வந்ததுலேருந்து நாங்கள் பாட்டுன்னு பேங்க்குக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், மார்க்கெட் போகிறோம். ஏதோ ரெக்க முளைச்ச மாதிரி இருக்குங்க. நாங்கள் வந்து மாலை கடை வச்சுருக்கோம். அதுக்கு பூ வாங்கிறதுக்கு டெய்லி மார்க்கெட்டுக்கு போகிறோம் நாங்கள். இப்போ இந்த விடியல் பயணம் மூலம் அந்த பணம் வந்து மிச்சமாகுது. அவர்கள் சுதந்திரமாக பல்வேறு பணிகளுக்காக, காரியங்களுக்காக வெளியே பயணிப்பது தடையின்றி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த விடியல் பயணம் என்பது ஒரு புரட்சிகரமான திட்டம். இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்னால 20 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கணும்ன்ற விஷனோட, ஒரு தொலைநோக்கோட ஒரு ஸ்கீமையும் கொண்டு வராங்க. ஒவ்வொரு மாதமும் சுகாதார மையத்திலேருந்து வந்து எங்களை நல்ல முறையாக கவனிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு மூட்டு வலி, கை வலி எல்லாம் பரவாயில்ல. நாங்கள் பிள்ளைகளை எதிர்பார்க்கறது இல்லை, அவங்களே கவனிச்சுக்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மாதம் வீட்டுக்கு கரெக்டாக வர்றாங்க சார். வீட்டில் வந்து சுகர், பிபி எல்லாம் செக் பண்ணுறாங்க, மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க. எங்கள் குழந்தைகளை நாங்கள் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே வந்து தாத்தா ராஜு தான் தெரியுமா பேசுகிறாங்க. எல்லாம் எங்களுக்கு நல்லா செய்கிறாங்க. நல்லா இருக்கிறோம் நாங்கள். இப்போ பல லட்சங்கள் செலவழித்து செய்கிற மருத்துவங்கள் வந்து இன்றைக்கி இலவசமாக சமுதாயத்தின் அடியில் இருக்கிற ஒருத்தனுக்கு போய் சேரக்கூடிய ஸ்கீம். படிப்பும் வேலை வாய்ப்பு நம்மோட உரிமையை கிடந்து எழுந்த இனம் தான் நம்முடைய திராவிட இனம். எத்தனை தடைகள் வந்தாலும் படிப்பை மட்டும் நீங்க யாரும் கைவிடக்கூடாது. நான் இங்கே டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இது வெறும் ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, எனக்கு இது ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டருக்கு சமம். நார்மல் ஸ்கீம்ஸ் வரதுக்கு முன்னாடி எங்களால் தியரிட்டிக்கல் பேப்பர்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் இந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் எங்களால் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சது. இந்த நான் முதல் திட்டம் மூலமாக எனக்கு வெறும் வேலை வாய்ப்பை மட்டும் வாங்கி தரல, எனக்கு இவங்க ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. யூ நீட் இண்டஸ்ட்ரி, யூ ஆல்சோ நீட் சோஷியல் வெல்ஃபேர். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு has grown so well. இன்றைக்கு இந்தியாவிலேயே HDI என்று சொல்லக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அந்த குறியீட்டு மதிப்பீட்டில் தமிழ்நாடு முதலிடத்தை வகிக்கிறது என்கிற அளவுக்கு இது சிறப்பை பெற்றிருக்கிறது. உன் கனவுகளுக்காக, உன் எதிர்காலத்துக்காக நன்றாக படி. இது வெறும் என்னோட பாக்கெட் மணி இல்லை, என்னோட ஆன்லைன் ஃபீஸ்க்கான ஒரு டேட்டா பேக்கு. இனி எங்கள் அப்பாவுக்கு ஃபீஸை பற்றின கவலை எதுவுமே இல்லை. இந்த 1000 rupees கிரெடிட் ஆகிறதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டாலின் அப்பாவை வந்து நீ படிக்கணும் முத்துலட்சுமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஒரு புதுமை பெண் திட்டம் மூலமாக ஒரு மாணவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது ஏதோ அள்ளி கொடுத்துருந்தாங்கப்பா இலவசமாக மாதம் 1000 ரூபா கொடுத்தோன்னு கிடையாது. அது கல்விக்கான முதலீடு, அந்த மாணவியின் மீது அரசு செய்கிற முதலீடு. ஒவ்வொரு மாதமும் வர இந்த 1000 ரூபா பணம் அது என்னோடது, என் பேரில் எனக்காக என் அக்கௌண்ட்டில் வருது. அதை வச்சு என் குழந்தைங்களுக்கு நோட் புக் வாங்கலாம், எங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்குறேன், இந்த மாதத்துக்கான காய்கறி கூட வாங்கியிருக்கிறேன். யாரையும் எஞ்சி நிற்க வேணாம், நிமிர்ந்து நிற்கிறேன். மகளிருக்கான உரிமையை கொடுக்கணும், அவங்க உழைப்பு அங்கீகரிக்கணும், உருவாக்கின திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இப்போ இது ஜஸ்ட் 1000, வெறும் 1000